நாடாளுமன்றத்தில் செங்கோலை பார்க்கும் போதெல்லாம் ஒரு தமிழராக பூரித்து போவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தண்டலத்தில் உள்ள சபிதா மருத்துவக் கல்லூரியில் நிறுவப்பட்டு இருக்கும் பாலமுருகனடிமை சாமிகள் திருவுருவ சிலையை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். முன்னதாக அங்கு நிறுவப்பட்டு இருந்த 40 அடி முருகர் சிலையை முன்னின்று மனமுருகி வழிபட்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்லும் பெண்களுக்கு மன அழுத்தத்தை போக்க கல்வி நிறுவனங்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆன்மீகம் மற்றும் தெய்வீகத்தை சொல்லித் தருவதன் மூலமே மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் உள்ள ஆதீனங்களின் ஒத்துழைப்புடன் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி செங்கோலை நிறுவியதாக தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் செங்கோலை காணும் போதெல்லாம் ஒரு தமிழராக நான் பூரிப்படைவதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். சான்றோர் குரல் செய்திகளுக்காக ஆகாஷ் பச்சையப்பன், உடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. நான் 2 நாளா பேப்பர்ல வரக்கூடிய ஒரு விஷயத்தை அங்க சொல்லிட்டு நம்ம பிள்ளைகள் கல்வி கற்க நிறுவனத்துக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, யூனிவர்சிட்டிக்கு போறாங்க, நல்ல விதமா படிச்சு வெளியில வராங்க. ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட பேர் நான் எடுக்காம சொல்றேன், அது பார்ட்னர்ஷிப். அங்க நல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிச்சுட்டு போய் சேர்ந்த ஒரு பெண் அந்த வேலையின் அந்த அழுத்தத்தை தாங்க முடியாம ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு செய்தி கிடைச்சது. அந்த அழுத்தத்தால் தாங்க முடியாம உயிரிழந்துட்டாங்க. அதுல என்ன நான் பார்த்தேன்னா, கல்வி நிறுவனங்கள் நல்ல படிப்பை கத்துக் கொடுத்து பிள்ளைங்களுக்கு கேம்பஸ்லயே ரெக்ரூட்மெண்ட் வேலையை வாங்கி கொடுத்தா கூட அந்த கல்வியோட குடும்பத்திலிருந்து கற்கக்கூடிய சில விஷயங்களை கல்வி நிறுவனங்களுக்கும் புகழ்த்தணும். குடும்பங்கள்ல சொல்ல வேண்டியது என்ன, நீ எவ்வளவு படிச்சு என்ன ஆனாலும் கூட ஒரு மனசுல நீ அந்த அழுத்தத்தை எடுத்துக்கிறதுக்கான உள் சக்தி உன்கிட்ட இருக்கும். அந்த உள் சக்தி உனக்கு வரணும்னா தெய்வீகம் மூலமா தான் வரணும். இறைவனை நம்பு, இறைவனை கிருபை நம்மளுக்கு இருக்கணும், இறைவனை நாடு, அந்த நல்வழக்கங்களை கத்துக்கோங்க. இதன் மூலமா தான் உன் ஆத்ம சக்தி வளரும். ஆத்ம சக்தி வளர வளரத்தான் நீங்க உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அழுத்தங்களை தாங்கிறதுக்கான பலம், இன்னர் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு வரும். அந்த ஆத்ம சக்தி வளர்க்கிறதுக்கு தான் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இப்பேற்பட்ட ஒரு தியான மண்டபமும் கட்டி, எப்பவாவது உங்களுக்கு அழுத்தம் இருந்துச்சுன்னா மாணவர்களோ இல்ல கல்வியாளர்களோ டீச்சர்ஸோ யாருக்கானாலும் கூட நீங்க அங்க போய் மன நிம்மதியா உட்கார்ந்தீங்கன்னா அந்த அமைதியான அந்த நிலை, முருகனுடைய அடி, அவருடைய பாதங்கள் கீழே உட்கார்ந்து அதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய அந்த தெய்வ பலம் இன்னும் நல்லா செயல்படுறதுக்கு நம்மளுக்கு வழிகாட்டும். அந்த மாதிரி நோக்கத்தோட இந்த கல்வி நிறுவனத்துல வேந்தர் வீரையன் அவர்களும் ஒரு குடும்பத்தையும் இந்த மாதிரி ஒரு சிந்தனையோட இதை நிறுவியிருக்காங்கன்றது எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சி அளிக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்திலையும் நம்ம தெய்வீகத்தையும் எடுத்துட்டு வரணும், ஆன்மீகத்தையும் எடுத்துட்டு வரணும். அப்பதான் நம்ம பிள்ளைகள் படிச்சு வெளியில வரும்போது அவங்களுக்கு அந்த உள் சக்தி, இன்னர் ஸ்ட்ரென்த் வளரும். வாழ்நாள் முழுவதும் நல்ல விதமா அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் இந்த நாட்டையும் முன்னேற்றி எடுத்துக்கொண்டு முன்னேற முடியும் என்பது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. அதை கண் கூட இங்கு பார்க்கிறேன். அதனால வேந்தரையா வணக்கம் தெரிவிச்சு இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு அளிச்ச எல்லாருக்கும் நன்றி. முக்கியமா இந்த சந்தர்ப்பத்துல டெல்லியில பிரதமர் ஐயா செங்கோல் எடுத்து மக்களவையில வைக்கிறதுக்கான முயற்சியில நம்ம ஆதீனங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் பிரதமர் ஐயாவுக்கு கிடைச்சது. அதனாலதான் இன்னைக்கு நம்ம நாட்டுல தைரியமா அந்த மக்களவையில நாங்கெல்லாம் உட்காரும் போது கண்ணால அந்த செங்கோலை பார்க்கிறோம். அதை பார்க்கும்போது உணர்ச்சி எனக்கு, அதுவும் தமிழரா எனக்கு அந்த காட்சியை பார்க்கும் போதெல்லாம் என்ன மாதிரி திருப்பி எடுத்து வந்து வச்சோம். தமிழ்நாட்டின் புகழ், ஆன்மீகத்தோட பலம் எல்லாம் ஒருங்கிணைந்து அன்னைக்கு எடுத்து வந்து பிரதமர் வச்சது நம்ம எல்லாருக்குமே ஒரு தமிழர்களாக பெருமை மாற்றம் இல்லை, நம்மளுடைய ஆன்மீக பலத்தை நம்ம மறந்துடக்கூடாதுன்ற ஒரு செய்தியை பிரதமர் ஐயா எடுத்து சொன்னதா தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய ஆதீனங்கள் எல்லாருக்கும், குருமாக்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை அதை வணங்கி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை விரும்பி கேட்கிறேன். எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.